முன்னாள் ராணுவ உளவுத்துறை அதிகாரி சுப்பிரமணி அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்த ஈரானுக்கு அதிபர் ட்ரம்ப் கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். இந்த விஷயத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? முதல்ல நம்ம இந்த இதோட எல்லாமே சீரியஸா நம்ம பார்க்கணும் மேடம். இப்போ ஈரான் வளைகுடா அந்த நாடுகள்ல ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ஒரு இஸ்லாமிக் நேஷன், ரிப்பப்ளிக் இஸ்லாமிக் நேஷன். ஸோ அந்த இடத்துல எப்படி இவங்க இதுக்கு எப்பத்துல இருந்து இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஒரு ஹிஸ்டரி, ஒரு 20-25 வருஷம் முன்னாடியான ஹிஸ்டரி அப்படியே எடுத்துட்டு பார்க்கணும். முதல்ல அங்க ஈரான்ல முதல்ல இருந்த ஆட்சி, அதுக்கப்புறம் ஒரு ரெவல்யூஷன் குரூப், இஸ்லாமிக் ரெவல்யூஷன் குரூப் கோர் அது உண்டாகினது. அதிலிருந்து அவங்களோட இஸ்லாமிக் ஹெட் அங்க ஆட்சி பிடிச்சது. அதுக்கப்புறம் நடக்கிற இந்த நாட்டில் நடக்கிற சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ், இது எல்லாத்தையும் பார்த்து அவங்கள தற்காப்புக்காக, அவங்க பாதுகாப்புக்காக அவங்க ஏற்படுத்தின யுரேனியம் என்ரிச்மெண்ட், பேலிஸ்டிக் மிசைல்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ இது எல்லாமே இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் ஈரானுக்கு ஒரு சப்போர்ட்டாகவே இருக்கும். அந்த சப்போர்ட் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிற ஒரு கிரியேஷன் ஆயிருக்குது. ஸோ இப்போ இதுல இருந்து எப்படி அந்த மிடில் ஈஸ்ட் ரீஜன் பார்க்கணும். ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல பார்த்தாச்சுன்னா அமெரிக்காவோட மேக்சிமம் பேசஸ் அங்கே இருக்கும். அந்த பேசஸ்ல ஏர்பேஸ் ஆனாலும் சரி, நேவல் பேஸ் ஆனாலும் சரி, அவங்களோட கம்ப்ளீட்டாக இருக்கும். அது எப்படி நம்ம பாதுகாக்கணும், அது பாதுகாக்கணும்னா எப்படி இவங்க ஐஆர்ஜிசியில இருந்த இந்த ஈரான்ல இந்த ரீஜிம் சேஞ்ச் பண்ணும். அதுக்காக இந்த ப்ரீ வார், இப்போ நடக்கிற இந்த ப்ரீ வார்க்கு முன்னாடி ஒரு பலகட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தது. அல்டிமேட்டமும் கொடுத்து பார்த்தாங்க. அந்த அல்டிமேட்டம் கொடுத்து பார்த்தும் கூட ஈரான் அந்த அவங்களோட கண்டிஷன்ஸ் ஒத்து வரல. ஸோ கண்டிஷன் ஒத்து வராத காரணத்தினால என்ன பண்ணாங்கன்னா இவங்க வார் எஸ்கலேட் பண்ணுறாங்க. அந்த வார் எப்படி நடக்குதுன்னா, அது வார் நடக்குது ஒரு 2 நாள் முன்னாடி இந்தியன் லீடர்ஸ் அங்கே நம்ம நரேந்திர மோடிஜி இஸ்ரேலுக்கு போகிறாரு. இஸ்ரேல் போய் முடிச்சுட்டு அவரோட விசிட் முடிச்சுட்டு திரும்பி வராரு. திரும்பி வந்ததை 2வது நாள் அவங்க அங்கே அட்டாக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. முதல்ல அட்டாக்கை இனிஷியேட் பண்ணுறது இஸ்ரேல். ஏன்னா அமெரிக்காவை காட்டிலும் இஸ்ரேல் தான் ரொம்ப இதோட அஃபெக்ட் ஆகுது. காரணம், லெபனானோட ஹபிபுல்லா ஆனாலும் சரி, ஹூத்தி ஆனாலும் சரி, இல்லை ஐஎஸ்ஐசி தீவிரவாதினாலும் சரி, ஸோ இந்த எல்லா குரூப்பும் டார்கெட் பண்ணுறது இஸ்ரேலை தான். ஸோ இஸ்ரேல் பிரைம் இதில் இருக்கும்போது அவங்கள தற்காத்து கொள்ள இந்த மாதிரி ஒரு டிஃபென்சிவ் இது அவங்க எடுத்தாங்க. ஸோ அந்த இது எடுக்கும்போது அவங்களுக்கு சப்போர்ட்டாக அமெரிக்கா இருந்தது. ஏன்னா அமெரிக்காவுக்கு பூரா வளைகுடா நாளில் அவங்களோட பேசஸ் இருக்குது. அது இல்லாமல் அவங்களோட ஆயில் ரிஃபைனரி யூனிட்ஸ் எல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் பாதுகாக்கணும்னு அவங்களுக்கு இருக்குது. ஸோ இது அந்த சீக்வன்ஸ் வாய்ஸ் பார்க்கும்போது இவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, ஈரான்லேயும் அல்கமேனியோட அந்த ஹெட்ல நடந்த அந்த கவர்மெண்ட்ல அவங்க டோட்டல் ஒரு 2 to 3 months முன்னாடியே அவங்க ஒரு மாற்று அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணிட்டாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு தெரியும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கண்டிப்பா நம்ம மேல அட்டாக் பண்ணுவாங்க. அப்ப அந்த அட்டாக் பண்ணும்போது நம்மளோட எல்லா யூனிட்டும், யுரேனியம் என்ரிச்மெண்ட்ல இருந்து, பேலிஸ்டிக் மிசைல்ஸ்ல இருந்து, அப்புறம் கம்ப்ளீட் அந்த டாப் ஹைரார்கி, அந்த ஹைரார்கி எல்லாம் டாப் ஹைரார்கி அவங்க பேர் அளவுல தான் வச்சாங்க. தவிர ஆக்டிவா பண்றது அவங்களோட ஷேடோ கமாண்டர்ஸ். அந்த ஷேடோ கமாண்டர்ஸ் இப்போ அந்த இது ஆக்டிவா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா டாப் ஹைரார்கி எல்லாமே நேற்று இஸ்ரேலோட பம்பார்ட்மெண்ட்ல எல்லாருமே இதாயிட்டாங்க, எலிமினேட் ஆயிட்டாங்க. அந்த எலிமினேட் ஆனதுக்கு அப்புறமும் இன்னைக்கும் ஈரான் டைரக்டா
எல்லா கண்ட்ரிஸ் மேல அட்டாக் பண்ணிட்டு இருக்குது, இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணிட்டு இருக்குது, அமெரிக்கன் பேசிஸ் மேலே அட்டாக் பண்ணிட்டு இருக்குதுன்னா அந்த ஷேடோ கமாண்டர்ஸ் இப்போ வந்து ஆக்டிவ் ஆயிட்டாங்க. அதுல வந்து அல்கமீனோட மூத்த பையனும் இப்போ ஆக்டிவ்ல இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு போகும் அதை நம்ம பார்க்கணும். ஏன்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரே இது வந்து ஈரான்ல வந்து ரெஜிம் சேஞ்ச் பண்ணும், அதாவது ஆட்சி மாற்றம் ஏற்படணும். ஈரான்ல வந்து ஒரு டெமோக்ராட்டிக் ஆட்சி வந்து வரணும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து அந்த டெமோக்ராட்டிக் அரசு வந்து அமெரிக்காவுக்கு பப்பெட்டா இருக்கணும் 2. மூணாவது வளைகுடா ஏரியாவில் இருக்கிற அமெரிக்காவோட அத்தனை ஏர் பேசஸ் ஆனாலும் சரி, நேவல் பேசஸ் ஆனாலும் சரி, இல்ல அவங்களோட ரிஃபைனரி யூனிட்ஸ் ஆனாலும் சரி, அதுக்கெல்லாம் எந்த காரணத்தினாலும் ஈரானால எந்த தொந்தரவும் வரக்கூடாது. அந்த இதுல ஆஸ்பெக்ட்ல வந்து அவங்க பார்ப்பாங்க. ஸோ இஸ்ரேலும் இங்கே இந்த மேக்சிமம் இந்த லெபனானாலும் சரி, சிரியானாலும் சரி, அப்புறம் இந்த ஈரானாலும் சரி, அவங்களோட சுத்தி இருக்கிற இந்த இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்ல ஆக்டிவா இருக்கிற அந்த டெரர் குரூப்ஸோட ஆக்டிவ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அவங்க த்ரூவா இஸ்ரேலுக்கு வந்து எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது, அந்த குரூப்ஸை வந்து எலிமினேட் பண்ணும் என்ற அந்த இதுல வந்து அவங்க பண்ணாங்க. சரி, இதெல்லாம் நடந்து முடிந்தது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? இதுக்கு அப்புறம் வந்து இப்போ ஐஆர்ஜிசி எல்லா கண்ட்ரீஸ்ல பார்த்தாச்சுன்னா, நம்ம இந்தியாவில் எடுத்ததுன்னா இந்தியாவில் வந்து ஒரு டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஒரு நம்ம என்சிசி அந்த மாதிரி ஒரு நம்ம சப்போர்ட்டிங் பேராமிலிட்டரி ஃபோர்ஸஸ் வந்து நம்ம வச்சிருப்போம். ஆனா ஈரான்ல வந்து அவங்களோட ஆர்மி வந்து அரௌண்டு ஒரு 9 lakh ஆர்மி இருப்பாங்க. 6 lakh ஆர்மி பிளஸ் 3 lakhs வந்து அவங்களோட செகண்ட் லைன் ஆர்மி, நம்ம என்சிசி என்எஸ்எஸ் அந்த மாதிரி இது இருக்குது. ஆனா அதை தாண்டி பார்த்தாச்சுன்னா அவங்களோட ஐஆர்ஜிசி வந்து இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி குரூப் கோர். இந்த குரூப் கோர் வந்து ஒரு மிலிஷியா யூனிட். இவங்க வந்து அவங்களோட இஸ்லாமிக்கோட ஹெட் அந்த கம்பெனி அண்டர்ல வந்து இவங்க ஒர்க் பண்ணிருந்தாங்க. அவங்களும் எப்படி வந்து ஒரு ஆர்மி செட்டப் இருக்கோ அதே செட்டப்பையும் அவங்களும் வச்சிருந்தாங்க. அவங்க வந்து ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்க இன்னைக்கு ஆஸ் ஆன் டேட்ல. ஸோ ஒரு ஹெட்டும் அவங்களோட கமாண்டர்ஸ் அந்த டாப் ஹைரார்கி நம்ம வந்து எலிமினேட் பண்ணேன்னா இந்த கம்ப்ளீட் குரூப் வந்து டீஆக்டிவேட் ஆகுமானா அது ஆகாது. இனியும் அவங்களுக்கு வந்து என்னன்னா இவங்க வந்து ஒரு மதத்தோட உணர்வால வந்து ஒரு ஜாயின் பண்ணவங்க. அவங்களுக்கு வந்து ஒரு வெறிங்கிறது இன்னும் அதிகமா இருக்கும். அந்த வெறியை தான் நேற்றும் இன்னைக்கும் நம்ம வந்து இந்த அட்டாக் நடக்கிற எல்லா வளைகுடா மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது இல்லாம அவங்களோட டாப் கமாண்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட எதிரி வந்து முதல்ல இஸ்ரேலு, அப்புறம் வந்து அமெரிக்கா, நவ் இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரில இருக்கிற அமெரிக்கா சப்போர்ட் பண்ற இந்த வளைகுடா நாடுகள், அதுக்கு தாண்டி யூரோப்பையும் அவங்க வந்து இன்க்ளூட் பண்றாங்க. ஏன்னா அவங்க வந்து தெரியும் இது வந்து ஒரு பெரிய அளவுல ஃபுல் ஃபிளஜ்ட் வார போகுது. ஸோ என்ன நடந்தது? இப்ப அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணாங்க? ஈரான் நேற்று இஸ்ரேல்ல வந்து அட்டாக் ஆன பின்னாடி ஈரான் வந்து பேலிஸ்டிக் மிசைல்ஸ்ல வந்து அட்டாக் பண்ணாங்க. அந்த பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அட்டாக் பண்ணும்போது நம்ம இஸ்ரேலோட ஏரோஆர் ஆன்டி டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டமும் அப்புறம் ட்ரோன் சிஸ்டம் ஏரோடோமும் வந்து அதை எல்லாத்தையும் ப்ரொடெக்ட் பண்ணி அவங்க வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. அந்த எலிமினேட் பண்ண பின்னாடி நேற்று அவங்க பேலிஸ்டிக் மிசைல்ஸ் அட்டாக் பண்ணது, இன்னைக்கு வந்து ட்ரோன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த ட்ரோன் அட்டாக் வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு சில இடத்துல வந்து உங்களுக்கு ட்ரேக் ஆகும், ஒரு சில இடத்துல ட்ரேக் ஆகாது. அதனாலதான் இன்னைக்கு நீங்க புர்ஜ் கலிஃபால பார்த்தாச்சுன்னா புர்ஜ் கலிஃபால இருந்து ஆட்லி ஒரு 2 kilometers இவங்களோட ஏர்போர்ட் பக்கத்திலேயே அட்டாக் ஆகுது. அதே மாதிரி சவுதியில அட்டாக் ஆகுது, துபாயில அட்டாக் ஆகுது, குவைத்ல அட்டாக் பண்றாங்க, குவைத்ல வந்து ரெசிடென்ஷியல் ஏரியா மேல அட்டாக் பண்றாங்க. ஸோ இனி வந்து இவங்க ஒரு சைக்கலாஜிக்கல் வார்ஃபேரை தான் இப்போ வந்து அடாப்ட் பண்றாங்க. ஸோ இந்த வார் முடியுமானா அது இப்போதைக்கு முடியாது. இட் வில் டேக் அனதர் 2 to 3 months ஒரு ஃபுல் ஃபிளஜ் வார். அதுக்கப்புறம் வந்து இதோட இன்டென்சிட்டி கொஞ்சம் குறையும். அதுக்குள்ளார அமெரிக்கா வந்து ஒரு பெரிய ஒரு இதை கொண்டு வரணும். இப்போ சரி, ஈரானுக்கு வந்து யார் சப்போர்ட் பண்ணுவாங்க? அந்த ஈரானுக்கு சப்போர்ட் பண்றதுல பார்த்துச்சுன்னா மெயினா சைனா இருக்குவாங்க. சைனா வந்து என்னைக்குமே எந்த வார்லையும் வந்து டைரக்டா சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. சைனாவோட ஒரே இது என்னன்னா அவங்க ஒரு இன்டைரக்டா சப்போர்ட் பண்ணாம அவங்ககிட்ட இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் வந்து கொடுத்து பார்ப்பாங்க. ஏன்னா சைனாவோட எந்த ஒரு மிசைல் சிஸ்டமும் எந்த ஒரு
ட்ரோன் சிஸ்டம் வந்து இஸ்ரேலுக்கு முன்னாடியே அமெரிக்காவுக்கு முன்னாடி சக்சஸ் ஆனது சரித்திரமே கிடையாது. எல்லாமே ஃபெயிலியர் ஆகும். இருந்தாலும் அவங்ககிட்ட இருக்கிற அந்த மாஸ் ப்ரொடக்ஷனை வந்து சேல் பண்றதுக்கு அவன் வந்து இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுப்பாங்க. நாங்க வந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்றோம். ஒண்ணு. ரெண்டாவது சப்போர்ட் பண்றது கொண்டு வர்றது வந்து ரஷ்யா. ஏன்னா ரஷ்யா வந்து ஆல்ரெடி உக்ரைன் இதுல இவங்க நேட்டோ கண்ட்ரிஸும் அமெரிக்காவும் உக்ரைனுக்கு சப்போர்ட் பண்ணும்போது அல்டிமேட்லி ரஷ்யா வந்து இவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு பண்ணுவாங்க. ஸோ இது ரெண்டுமே இனி ஃபியூச்சர்ல இனி வரும் காலத்துல வந்து இவங்களுக்கு ஆர்ம் சப்ளைல இருந்து ட்ரோன் சப்ளை, டெக்னாலஜி டிரான்ஸ்பர் இது எல்லாமே ஈரானுக்கு இவங்க பண்ணுவாங்க. ஆனா இந்த வார் வந்து எஸ்கலேட் ஆனது நேத்துல இருந்து நம்ம தொடங்கினதுன்னா அடுத்த 6 மாசத்துக்கு மட்டுமும் இதோட தாக்கம் இருக்கும். இந்த அடுத்த மாசம் 6 மாசத்துக்கு வந்து நீங்க கம்ப்ளீட் வளைகுடா நாட்டுல வந்து உங்களோட டோட்டல் அவங்களோட பிசினஸும் டஃப் ஆகும். அது இல்லாம நமக்கு வர அத்தனை ஆயில் இதுவும் அந்த வளைகுடா இதுல இருந்து அந்த கால்வாயில இருந்து வர அத்தனை இதுவும் உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். இதனால ஆயிலோட பிரைசஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், கோல்டு பிரைசஸ் இன்க்ரீஸ் ஆகும். வேர்ல்டுல வந்து ஒரு ஸ்திரத்தன்மை வந்து ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இணைப்பில் வந்து பல்வேறு விஷயங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார்.